குழந்தைகளே, நாம் இன்று கர்வம் கொண்ட முயலினையும் விடாமுயற்சியுடன் செயல்பட்ட ஆமையினையும் பற்றி ஒரு கதை தெரிந்து கொள்வோமா? ஆமையும் முயலும். சின்ன முயல் இருந்தது, சின்ன முயல் இருந்தது, அங்கும் இங்கும் துள்ளி துள்ளி ஆடி பாடி திரிந்தது, ஆடி பாடி திரிந்தது. அப்பப்பா, என்ன தாகம்! அதோ ஒரு குளம் இருக்கிறதே. என்ன ஆமையாரே, மெதுவா வராப்புல இருக்கு? என்னால் மெதுவாக தான் வர முடியும். பேசாம நம்ம 2 பேருக்கும் ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலாமா? சரி, வச்சுத்தான் பார்ப்போமே. இவ்வாறு ஆமையும் முயலும் ஓட்டப்பந்தயத்திற்கு தங்களை தாங்களே தயார்படுத்தி கொண்டன. ஓட்டப்பந்தயத்திற்கான எல்லையையும் வரையறுத்து கொண்டன. ஓட்டப்பந்தய நாளும் வந்தது. முயல் வேகமாக தாவி தாவி ஓடியது. ஆமை நிதானமான வேகத்துடன் வந்து கொண்டிருந்தது. சிறிது நேரம் சென்றதும் முயல் ஆமையின் வேகத்தை ஏளனத்துடன் பார்த்தது. ஆமை வருவதற்குள் நாம் சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொள்ளலாம் போலிருக்கிறதே என்று எண்ணி முயல் சிறிது நேரம் தூங்கியது. முயல் தூங்குவதை பார்த்து தனது வெற்றியை எண்ணிக்கொண்டு முயற்சியுடன் வேகமாக வந்து முயலை தாண்டி சென்றது. விழித்து பார்த்த முயல் ஆமையை அங்கும் இங்கும் தேடியது. ஆனால் ஆமையோ எல்லைக்கோட்டை நெருங்கி கொண்டிருந்தது. ஆமையை விட எப்படியாவது முன்னேறிவிடலாம் என்று எண்ணி முயல் வேகமாக ஓடியது. அதற்குள் ஆமை எல்லைக்கோட்டை அடைந்து விட்டது. முயல் தலை கவிழ்ந்தது. கர்வத்தினால் தோற்றாயே, கர்வத்தினால் தோற்றாயே, வெற்றி பெற்றேன் முயற்சியால், வெற்றி பெற்றேன் முயற்சியால். குழந்தைகளே, நாம் இக்கதையில் இருந்து தெரிந்து கொள்வது யாதெனில், நாம் முயலைப் போல் தற்பெருமை பேசி தெரியாமல் ஆமையைப் போல் முயற்சி செய்து வெற்றி பெறுவோமாக.